என்னப்பா மைக்கை பிடிச்சாச்சு, கொளுத்தி போட்டுருவோமா, வெடியை போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி பல வெடிகளை போட்டுட்டு போயிருக்காரு விஜய் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் உள்ள வரும்போது என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்களோ அதே விமர்சனங்கள் எனக்கும் வைக்கிறாங்கன்னு சொல்லி தன்னை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிக்கிறார். தாவேகா மட்டும்தான் எதிர்கட்சியா செயல்படுது, நாங்க தான் திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கும், அதிமுக அப்படிங்கிறவங்க களத்திலையும் கிடையாது போட்டியிலையும் கிடையாதுங்கிறத திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதாவது தில்லி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில்லு இருக்குது? இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதிர்ச்சே உலகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பாணியை விஜய் இப்பதான் கையில எடுத்திருக்காரு. கொஞ்சம் தொண்டரோட கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்றாரு. ஆக்சுவலி என்னன்னா, இது ஒரு கொண்டாட்ட நிகழ்வு. பட் இதை எதிரி கட்சிகள், உதிரி கட்சிகள், எதிர்கட்சிகள் எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவர் பாஜக தலைமையில் தான் ஒரு கூட்டணி அப்படின்னும் போது ஆப்வியஸா அடிமை கட்சி அப்படிங்கிற மாதிரி அதிமுக மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் சொல்றாரு. அதிமுக கட்சி அப்படி ஒரு கட்சியாவே நான் மதிக்கல. ஐ மீன் அந்த அதிமுக அப்படிங்கிற அந்த இடத்த அது இழந்துருச்சு. அடுத்து டிவிகேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது, அதுக்கு முன்னாடி எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு பாஸ் கொடுத்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு. டிவிகேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இப்போ இருக்க ஜென்ஸு கிட்ட அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அது ஒரு உற்சாகமாக மாறுன்றதுக்காக விஜய் அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு விட்டு தான் பேசியிருப்பாரு. யாராலையும் தடுக்க முடியும். கடைசியா ஃபைனலா விஜய் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன், அதர்வைஸ் நோ டைவர்ஷன். என்னப்பா மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்திடுவோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்போ எப்படி நம்ம மைக்கோடு உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி விஜய் அவர்கள் மைக்கை பிடிச்சாலே வெடியை கொளுத்தி போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அதான் இருந்துச்சு. என்னப்பா மைக்கை பிடிச்சாச்சு, கொளுத்தி போட்டுருவோமா, வெடியை போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பல வெடிகளை போட்டுட்டு போயிருக்காரு விஜய் அவர்கள். எப்போவுமே விஜய் அவர்கள் ஆரம்பிக்கும் போது டிவிகே கட்சியோட அவங்களுடைய பாணியில் தான் ஆரம்பிப்பார். இந்த வாட்டி என்ன பண்ணார் அப்படின்னா, ஆரம்பமே கொஞ்சம் அட்டாக் மோடில் தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அதிமுக அண்ட் திமுக, அதில் குறிப்பாக அதிமுக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஸ்பீச்சஸ்லாம் நீங்கள் விஜய் பேசும்போது கேட்டிருந்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட சில தலைவர்களை விஜய் பெருசாக அட்டாக் பண்ணவே இல்லை. அந்த கட்சியை அட்டாக் பண்ணுறாரு, ஆனால் அந்த கட்சியை தோற்றுவித்தவங்களை பற்றி எந்த அட்டாக்குமே இல்லை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களையும் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களையும் எப்போவுமே விஜய் அவர்கள் தூக்கி வச்சு தான் பேசிகிட்டு இருக்காரு. ஜெயலலிதா அவர்களை பற்றி கூட ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு, சில இடங்களில் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஆனால் எம்ஜிஆரை எல்லா இடங்களையுமே மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போது ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் போதே எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பழைய பேட்டி ஒன்றை ஞாபகப்படுத்தி பேசுகிறார். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரேடியோவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா இருந்த இடத்துல இப்போ இவங்கெல்லாம் முதலமைச்சர் நாற்காலியில், அண்ணா அமர்ந்த முதலமைச்சர் நாற்காலியில் இவங்கெல்லாம் உட்கார்றத பார்த்து மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக உருவான ஒரு கழகம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னதை விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறமா இந்த முதலமைச்சர் நாற்காலியில் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர் இவங்க உட்கார்ந்த இடத்துலலாம் இவங்க உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அந்த கண்ணீரை துறைக்க உருவான ஒரு கழகம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி தன்னை பிராண்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அவர் 2017 2021 சொல்கிறார் இல்லையா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் இருந்திருக்காரு, இபிஎஸ் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் எம்கே ஸ்டாலின் இருக்கார். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கருணாநிதியை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ அவர் மென்ஷன் பண்ணலை. பிகாஸ் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அவங்கெல்லாம் இருந்த இடத்துல இவர் உட்காந்துருக்காருன்னு சொல்லி கருணாநிதியை சொன்னார். பட் இவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை 3 பேரை விட்டுட்டாரு. ஆனால் அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக பதிவு பண்ணுறாரு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன் ஜெயலலிதாவையும் அவர் சேர்த்து சொல்லலை அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏற்கனவே எம்ஜிஆர் பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. ஆனால் ஜெயலலிதா பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் விஜய் வந்து கம்மி பண்ணி தான் பேசுகிறாரு. ஏன்னா அந்த தலைவா இஷ்யூ இதெல்லாம் பற்றி பேசும்போது கூட விஜய் அவர்கள் கை கட்டி நின்னாங்கிறதெல்லாம் பெருசாக பேசினாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் அதிமுக தலைவர்கள் எப்படி ஒரு பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். பட் அதை கூட அவர் மென்ஷன் பண்ணி சொல்லாமல் கடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் விமர்சனங்களை பற்றி வந்து பேசுகிறார். விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து உள்ளே வரும்போது என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்களோ அதே விமர்சனங்கள் எனக்கும் வைக்கிறாங்கன்னு சொல்லி தன்னை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிக்கிறார். ஏன்னா இவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியோட தாரக மந்திரம் இப்போ என்ன மாறி இருக்குன்னா டிவிகேவோடது வரலாறு திரும்புகிறது. 1977 எப்படி ஒரு ஆட்சி மாறிச்சோ, 1987 எப்படி ஒரு ஆட்சி மாறிச்சோ, அதே மாதிரி ஆட்சி வந்து இந்த வாட்டி 2026 மாறப்போகுதுன்ற சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறவர் விமர்சனங்களையும் அதே மாதிரியே பார்க்குறாரு. என்னென்ன விமர்சனங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு அட்டக்கத்தி, அவர் வந்து ஒரு வாய் விளம்பரம், ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டார், டெல்லியை பார்த்தா எம்ஜிஆர் நடுங்கிறாரு, அதாவது ஒரு எம்ஜிஆர் ரசிகன் இல்லை எம்ஜிஆர் தொண்டன் சொல்லிட்டு பின்னாடி போகிற எல்லாரையுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா பளபளப்புக்கும் ஜொலிப்புக்கும் பல்லளிக்கிற கூட்டம். இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் எம்ஜிஆர் மேலே வச்சாங்க. எம்ஜிஆர் மேலே அப்படியெல்லாம் விமர்சனம் வச்ச அதே ஆளுங்களை, அதாவது குறிப்பாக கருணாநிதி அவர்களை, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்நாளில் திரும்ப அவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அந்த முதலமைச்சர் நாற்காலி அப்படிங்கிறதே பகல் கனவா மாறிடுச்சு. அப்படி மாற்றி அமைச்சவர் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அதே மாதிரியான விமர்சனங்கள் தான் இப்பயும் வைக்கப்படுது. அதாவது எம்ஜிஆர் காலத்தில் என்னென்ன விமர்சனம் வச்சாங்களோ அதே விமர்சனத்தை இப்போ விஜயா நான் உள்ளே வரும்போது எனக்கும் அதே விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. அதாவது பழைய கதையை வச்சே உருட்டுறது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கூட காமராஜரை வந்து எப்படி வந்து விமர்சனம் பண்ணாங்க திமுக அப்படின்னா, காமராஜர் என்ன பெரிய புலவரா, அவருக்கு சரியாக பேச வரல, சரியாக வந்து ஒரு தொகுப்பாக வந்து பேசுறது கூட அவருக்கு வந்து பெருசாக தெரியல, அரசியல்னால் என்ன அழகாக பேசணும், தமிழாக பேசணும், சூப்பராக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட விஜயர்கள் பேசுகிறத பார்த்துட்டு சினிமா டயலாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவர் சினிமாலேருந்து வந்திருக்காரு, சினிமா டயலாக்கை எடுத்து பேசுகிறாரு. கலைஞர் அவர்கள் சினிமாவிலேருந்து தான் வசனம் எழுதினாரு, நாடகங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. ஸோ அவர் மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அனல் பறக்க, அப்படியே தமிழ் அப்படியே காதில் இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கே. ஸோ அவரோட பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வசனம் எழுதக்கூடிய ஒரு ஆள், ஸோ எதுக மோனையில் பேசும்போது மக்கள் கைத்தட்டான்னு சொல்லி அந்த அரசியல் பேச்சை அவர் கையில் எடுத்தார். அவருடைய அறிக்கை கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அவர் அறிக்கை விடும் போதும் அழகாக அப்படியே கேட்குறவங்களுக்கும் சரி, அதை அதாவது வந்து யாருக்கு எதிர்க்கிறது கொடுக்குறாரு இல்லையா, அவங்க கூட ரசிக்கிற மாதிரி கருணாநிதி அவர்கள் சில அறிக்கைகளை விடுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அவங்கவுங்க போக்க அவங்கவுங்க பேச்சை கூட வந்துட்டு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 50 வருஷ பழைய தகர டப்பாவை வந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, சரி உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவள விழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும் சொல்லிட்டு ஒருத்தர் அட்டாக் பண்ணியும் போயிருக்காரு. ஸோ அடுத்து இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து யாருக்கும் போட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கும் உதயநிதிக்கு தான் போட்டி இருக்குன்னு சொல்லி இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போவே இந்த அட்டாக் மோட ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்பவும் வந்து அதிமுகவை சீன்ற மாதிரி பல விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணார். அதில் குறிப்பாக வந்துட்டு இப்படி பண்ணக்கூடிய திமுகவை நாங்கள் என்ன பயந்து ஒதுங்கி அவங்க செய்கிறது எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடணுமா, அப்படிலாம் போட முடியாது, அவங்க எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அந்த தில்லு வேற யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ வந்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, பட் அதிமுக அதை பற்றி கேட்குதா பேசுதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு வந்து ஒரு சட்டை கூட பண்ணாமல் தாவேகா மட்டும்தான் எதிர்கட்சியாக செயல்படுது, நாங்கள் தான் திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கோம், அதிமுக அப்படிங்கிறவங்க களத்துலையும் கிடையாது போட்டிலையும் கிடையாதுங்கிறத திரும்ப வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதாவது தில்லி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஜய் அவர்கள் வந்துட்டு வழக்கமாக சில விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கலவுக்கெல்லாம் சொல்லிட்டு போகிற ஒருத்தர் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை திருவள்ளுவர் இந்த டெக்னாலஜியில் இருந்திருந்தா இந்த திருக்குறளை வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாருன்னு சொல்லி திமுக வச்சு ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பாரு. இப்போ ஆக்சுவலி இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, ஏன்னா கேலி கிண்டல் பண்ணலாம், நீங்கள் வந்து எப்படி திருக்குறளையே மாற்றி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. பட் இது வந்து எனக்கு இன்னைக்கு விஜய் பேசினதுல என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, ரொம்ப ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகியிருந்தார். இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசும்போது என்ன இருக்குன்னா, விஜய் அவர்கள் ஒன்று பேசுவார், இவங்க கைத்தட்டவங்க விசில் அடிப்பாங்க,
அப்படியே போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஆடியன்ஸ்னா அவங்களோட தொண்டரோட ரொம்ப இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எளிமையா பேசினாரு. இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளா வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அண்ணா அவர்களோ, கலைஞர் கருணாநிதி அவர்களோ, எம்ஜிஆர் அவர்களோ மேடைகள்ல பேசும்போது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அங்க இருப்பாங்க. அவங்க யாரா இருப்பாங்கன்னா, அங்க ஒரு கடை வச்சிருப்பாங்க, அந்த தெருவுல வந்து ஒரு முக்குல வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய அமைப்புகள்லாம் அமைச்சு கொடுத்து இந்த கூட்டத்தை பிரம்மாண்டமா மாத்தின செல்வராஜ் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா நம்ம தலைவர் வாயில நம்மளுடைய பேர் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமா இதாயிடும். அந்த ஏரியா மக்கள்லாம் வந்துட்டு செல்வராஜ் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பாணியை வந்து விஜய் இப்பதான் கையில எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, கொஞ்சம் தொண்டர்களோட கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்றாரு. இப்போ இந்த குரல் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோருங்கிறாங்க, திரும்ப கூப்பிட்டு சொல்லுங்கன்றாங்க, திரும்ப சொல்லுங்கன்றாங்க, ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து ஒரு கொண்டாட்ட நிகழ்வு. அரசியல்ல 3ஆம் ஆண்டு துவக்க விழா, அதனால விஜய் அவர்கள் இப்படி பேசிட்டாரு, இவர் ஜாலியா இருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இதை வந்து எதிரி கட்சிகள், உதிரி கட்சிகள், எதிர்கட்சிகள் எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஃபீல் தான் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் தாண்டி அரசியல எளிமையும் ரொம்ப யதார்த்தமா பேசுறதும் வேணும் தான். பட் ரொம்ப வந்து விஜய் யதார்த்தமா பேசினாரோ அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கூட்டணி குறிச்சும் நிறைய விஷயங்களை வந்துட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஓப்பனா அறிவிப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் அதை தாண்டி ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருந்தார். என்னன்னா, மும்முனை போட்டின்றாங்க, 4 முனை போட்டிங்கிறாங்க. இந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டி அவங்க சொல்ற மாதிரி ஓகே, அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துட்டு போகுது. ஆனா கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுக, அது சார்ந்த சில கட்சிகள் இருக்கு, இன்னொன்று தாவேகா, மாபெரும் மக்கள் சக்தி, மாபெரும் மக்கள் கூட்டணியில தாவேகா இருக்கு, மூணாவதா பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அதிமுக பேரையும் சொல்லாம இங்க வந்து அதிமுக தலைமையில் தான் பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு, என்டிஏ கூட்டணியோட தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் பாஜக தலைமையில் தான் ஒரு கூட்டணி அப்படின்னும் போது ஆப்வியஸா அடிமை கட்சி அப்படிங்கிற மாதிரி அதிமுக மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் சொல்றாரு. கண்டிப்பா இதுக்கான எதிர்வினை வந்து அதிமுக சைட்ல இருந்து இப்ப நம்ம பேசி இந்த வீடியோ வர்றதுக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அதிமுக பத்தி லைட்டா அப்படி சீனதுக்கே, அடிமை கட்சி, ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னதுக்கே ஒரு பெரிய ஒரு பக்க அறிக்கையை விட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நேரம் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய அறிக்கைகள் வரும்ன்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் இந்த இடத்துல டிவிகே அப்படிங்கிற கட்சி தான் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டான கட்சி, அதிமுக கட்சி அப்படி ஒரு கட்சியாவே நான் மதிக்கல, ஐ மீன் அந்த அதிமுக அப்படிங்கிற அந்த இடத்த வந்து அது இழந்துருச்சு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டா எடுத்துக்கலாம். இல்ல விஜய் வந்து திட்ட முடியல அப்படின்னா திரும்ப வந்து என்ன சொல்றது, வாடா ஏரியாவுக்கு வாடா நான் பாத்துக்கிறேன், நீ வெளியே வாடா பாத்துக்கிறேன், நீ இப்ப பேசு, ஏதாவது பேசு, அப்பதான் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட முடியும்ன்ற மாதிரி விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்றது, வீட்டை விட்டு வெளியே வா, பனையூர்லயே தங்காத, பனையூர்லயே தங்காத அப்படின்ட்டு. நீ காலையில இருந்து உங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுற நிறைய சேனல்ஸ்ல டைட்டில் பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே என்ன இருக்குன்னா, பனையூரில் விஜய், பனையூர்லேருந்து கிளம்பிய விஜய், பனையூர்லேருந்து பக்கத்து வீட்டுக்கு போன விஜய், அப்படிதான் போடுவாங்க. என்ன காரணம்னா பனையூர்லேயே இருக்காருங்கிறது அவங்களும் விமர்சனமா சொல்லணும். அதை எப்படி சொல்றது, வியூஸும் வேணும், பிளஸ் வந்து அவருக்கு ஒரு டைட்டில் போட்டு அந்த மாதிரி காட்டினாலும் நமக்கு வந்து ஒரு விமர்சனம் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்றதுக்காக அதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்றது ரொம்ப காலமா வந்து விஜய் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதை இன்னைக்கு மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் வெளியே வான்னு சொல்றீங்களா, அப்போ வந்து ஒவ்வொரு வீட்லயுமே விஜய்ன்றவன் இருக்கான், அப்ப அந்த விஜயெல்லாம் வெளியே வருவான், எப்போ வருவான், 2026 தேர்தல் அன்னைக்கு வந்துட்டு ஓட்டு போய் நிற்பான், அப்ப வந்து நீங்க யோசிப்பீங்க ஏன்டா அந்த விஜய் வெளியே கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி இருந்துகிட்டு தான் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படிலாம் பேசும்போது நமக்கே என்ன தோணுச்சு அப்படின்னா, கொஞ்சம் சினிமா டயலாக்காவே பேசுறாரோ, கொஞ்சம் சினிமாத்தனமாவே விஜய் இருக்காரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமக்கே தோணுது. கண்டிப்பா எதிர்கட்சிகள் அதிகமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவர் பேசுறது எல்லாமே ஒரு சினிமா டயலாக் மாதிரி மேடையில ஜாலியா பேசிட்டு போயிறாரு, விசிலடிக்க ஒரு ஜாலியா பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பதிலடியா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, சினிமாவை நானே விட்டுட்டேன், ஆனால் நீங்க விட மாட்டீங்க போலயே, திரும்ப திரும்ப நான் இப்படிலாம் பேசும்போது இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய கருத்து கணிப்புகள் வந்து வெளியாயிருந்துச்சு, பல முன்னணி சேனல்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சில கருத்து கணிப்புகள் சொல்லுது, சில இடங்கள்ல திமுகக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுது, நிறைய இடங்கள்ல தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் நெக் டு நெக் இருக்க மாதிரிலாம் நிறைய சேனல்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து விஜய் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் கருத்து கணிப்பு நடந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து கடுப்புல பண்ண கணிப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் கருத்து கணிப்பு ஓரளவுக்கு நேர்மையா பண்ணியிருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து கடுப்பில் வந்த கணிப்பு அப்படிங்கிற மாதிரி, என்னடா விஜய்க்கு இவ்வளவு வாக்குகள் இருக்கா,
இவ்வளோ விஷயம் இருக்கா, ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள் மனசை வந்து மாற்றலாம் அப்படின்றதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னார். கருத்து கணிப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இத்தனை சதவீத வாக்குகள் வச்சு ஒரு கூட்டணி ஜெயிக்க போகுதுன்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்துருச்சு அப்படின்னா மக்களோட மனநிலை என்னவா ஆகும் அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடலாமே, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு தோத்து தான் போகுது, அதாவது வெளியில போய் சொல்லும் போது நான் ஓட்டு போட்டேன் இந்த கட்சிக்கு பற்றி, அந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொல்றது கொஞ்சம் பெருமையா இருக்குமே அப்படின்ற மாதிரி மனநிலை வந்து செட் ஆகும். இதுக்காக தான் கருத்து கணிப்புன்றது பார்த்தீங்கன்னா அள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க தெரிஞ்சு இப்போ ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாசத்தோட ஒரு மையத்துல இருந்து தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கருத்து கணிப்புல பார்த்துட்டே இருக்கலாம். எல்லா சேனலும் போடுவாங்க. குறிப்பா பல சேனல்கள் வந்துட்டு நிறைய கருத்து கணிப்புகள்லாம் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி மக்கள் மனசை மாத்துறதுக்கு தான். ஸோ அதை மென்ஷன் பண்ணி விஜயர்கள் பேசியிருக்காரு. விசில் சின்னம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்றதுக்காக ஒரு கதையெல்லாம் சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாரு. பட் அது வந்து அவ்வளோ ஏற்புடையதாக இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அதாவது சிஎம் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து சில மாதங்கள் முன்னாடி, சில வருடங்கள் முன்னாடின்னு வச்சுக்கலாம், அப்போ வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ரெண்டு பக்கம் மத்தளை தச்சு தட்டுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு எங்க என்ன பிரச்சனை நடக்குமோ, யார் என்ன செய்வாங்களோன்ற மாதிரி எனக்கு இருக்கு, எனக்கு தூக்கமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடையில் பேசியிருப்பார். அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவில் அமைச்சர்கள் ஒவ்வொரு இடங்களையும் தன்னுடைய கோட்டைகளாக மாற்றிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற பிரச்சனைகளாம் நான் உட்காந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி மேடையில் கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருப்பார். இப்போ வரைக்குமே அவரை வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறது என்ன அப்படின்னா, அவர் கையில தான் ஆட்சி இருக்கா, இல்லை இவங்க அமைச்சர்கள் தான் ஆட்சிகள் பண்றாங்களா, அவரோட இதுல தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் மேடையில் ஒன்று சொல்லியிருந்தார். அதை மென்ஷன் பண்ணி விஜயர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை சிஎம் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து ஒரு தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஏதோ ஒரு நாள் நல்லா தூங்குவார்ல, இவ்வளோ நாள் இந்த பிரச்சனைலாம் தாண்டி தூங்குவார்ல, தூங்கும்போது அவர் போய் சார் எந்திரிங்க சார்னு சொல்லி எழுப்பிட்டு, சார் எந்த கட்சிக்கு சார், எந்த சின்ன சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா டக்குன்னு அவர் எந்திரிச்சு விசில் சின்னத்தை நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த அளவுக்கு விசில் சின்னம் போய் ரீச் ஆயிருச்சு. நீங்கள் ஏன் வந்துட்டு விசில் சின்னம் ரீச் ஆகலை, சிட்டியில் மட்டும்தான் வந்து தாவேக்கா இருக்குது, வில்லேஜ் எல்லாம் கிடையாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னார். இது வந்து சும்மா வேணா அவங்க தொண்டர்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, விசில் சின்னம் எங்கேயுமே ரீச் ஆகலை, தாவேக்கா ரீச் ஆகலை, கிராமத்திலலாம் போகலன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே சிஎம் சாருக்கு எப்படி ஒரு டெஸ்ட் வச்சோம், எழுப்பி கேட்டோம்ல, அதே மாதிரி தூக்கத்தில் எழுப்பி கேளுங்க, எல்லாம் விசில்ஸ்னா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி உற்சாகப்படுத்துறதுக்காக பேசியிருந்தாரு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்களும் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து டிவிகேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது, அதுக்கு முன்னாடி வந்து எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பாஸ் கொடுத்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா, அந்த பாஸ் எதுக்கு விட்டார் அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பாஸ் விட்ட இடத்துல ஒரு பிஜிஎம் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து எப்படின்னா, இவங்க எடிட் பண்ணுறதுக்காகவும் விஜய் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவர் சொல்கிற கருத்தை வந்து எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இப்போ இருக்க ஜென்சி கிட்ட அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து அது ஒரு உற்சாகமாக மாறுன்றதுக்காக விஜய் அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு விட்டு தான் பேசியிருப்பாரு. அதாவது என் கூட இருக்கக்கூடிய அண்ணன்கள், தங்கைகள், தம்பிகள், தாய்மார்கள், இவங்க எல்லாரும் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டிக்னிட்டியாக பேசணுன்றதுக்காக மாற்றிருப்பாரு. ஆனால் அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜின்கள் இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, அது வந்து ஒரு டப்பா இன்ஜினு, அதாவது என்டிஏ கூட்டணி பற்றி விமர்சனம் பண்ணியிருப்பார். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டப்பா இன்ஜினு, ஓட்ட இன்ஜின்லாம் இருக்குது இல்லையா, இந்த இன்ஜின்லாம் இருக்கும்போது டிவிக்கே தான் டாப் இன்ஜின், அது கண்டிப்பாக வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ கடைசியாக ஃபைனலாக விஜய் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 234 தொகுதியிலும் தாவேக்கா தனியாக தான் நிற்க போகுது, மக்கள் தான் நம்ம கூட்டணி, வேறு யாரும் நம்ம கூட்டணிக்கு வரல, நம்ம சேர்த்துக்கல. இது ரெண்டை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அது தேர்தல் போக போக தான் தெரியும். யாரும் வரலையா இல்லை இவங்க யாரையும் சேர்த்துக்கலையா, உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும்னு சொன்னாங்க. பட் காங்கிரஸ் அங்கே திமுகவில் புகைச்சலாக தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த பக்கம் வருவாங்களா, தாவேக்கா பக்கம் வந்து சேருவாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு குதிரை கொம்பா தான் இருக்கு. அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதையெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப யதார்த்தமாக பேசினாரு. இன்னைக்கு ஒரு துவக்க விழா, டான்ஸ் எல்லாம் ஆடினாரு, எவ்வளோ நாள் ஆச்சு நான் அவனை இப்படி பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தொண்டர்கள் உற்சாகமாக இருக்காங்க. இந்த கரூர் சம்பவம், ஜனநாயகன் ரிலீஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தாலுமே இன்னைக்கு கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழான்னு சொல்லிட்டு தலைவர் அவர்களே டான்ஸ் ஆடி ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு அரசியல்வாதியாக விஜயர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கலாம் அப்படின்னும் போது முக்கியமாக இந்த மத்திய பட்ஜெட்டை நேற்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கலாமே, இதை கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமேன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது.
அதை வந்து எல்லா கட்சிகள்லையுமே ஒரு விமர்சனமா வச்சிருந்தாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்க ஒருத்தராவது அதை பத்தி பேசியிருப்பாரு. பட் இன்னைக்கு அதை பத்தி யாருமே பேசல. அப்பதான் வந்து டிவிகே ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா பாஜக கொள்கை எதிரி, கொள்கை எதிரியோ யாரோ ஒருத்தங்க விட்டுருங்க, அவங்க எதிரின்னு வச்சுக்கிட்டீங்க ஓகே. பட் ஒரு மத்தியில் ஆளக்கூடிய கட்சி அதை தாண்டி வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு மத்திய பட்ஜெட் ஒன்று கொடுக்குது அப்படின்னா அதை பத்தி ஒரு விஷயமாவது பேசியிருக்கணும் இல்லையா? அதை ஏன் வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணல? திரும்ப திரும்ப வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அவங்க மேல. டெல்லியை பார்த்தா பயப்படுறீங்களா, டெல்லியை பார்த்தா உங்களுக்கு பயமா, இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஏன் மத்திய பட்ஜெட் ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு போயிருக்கலாமே? இவ்வளவு தூரம் சொன்னீங்க, உங்களை பத்தி நீங்க பயங்கரமா புகழ்ந்து பேசுனீங்க, உங்களை வந்து எம்ஜிஆரோட கம்பேர்லாம் பண்ணிக்கிட்டீங்க. பட் இதையும் நீங்க பேசியிருக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இப்போ பொதுவானவர்களுடைய கருத்தா இருக்கு. இதுவரைக்கும் விஜய் அவர்கள் பேசின பேச்சுல இன்னைக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடண்டா அவர் பேசின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப காமன் கம்போஸ்டா, ரொம்ப பெருசா வந்து அலட்டிக்காம, ஓவரா அப்படியே சீன் போட்டு அப்படிலாம் பண்ணாம, ரொம்ப கத்தாம, ரொம்ப பொறுமையா, யதார்த்தமா மக்களுக்கு, அதாவது அவருடைய தொண்டர்களுக்கு ஸ்ட்ரைட்டா போய் கனெக்ட் ஆகிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இதற்கான எதிர்வினைகள் என்னென்ன வருது அப்படிங்கிறத இனிமே தான் பார்க்கணும். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. இதில் திமுகவை தாண்டி அதிமுக மேல பயங்கர அட்டாக் இருக்கு. ஏன்னா திமுகவை தாண்டின்னு ஏன் சொல்றேன்னா, திமுக எப்பவுமே அட்டாக் பண்ணி பேசுவாரு. அதுல இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த திருக்குறள் இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசினது, ஸ்டாலின் சாரை சீண்டி பேசினது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இது ஒரு பேச்சா மட்டும் இல்லாம செயல்ல அவங்க காட்டுவாங்களா அப்படிங்கிறத இந்த 2 மாசத்துல பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது விஜய் அவர்கள் புரிஞ்சு நடந்துப்பாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கான இந்த சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க பேச்சுக்கான அந்த வீச்சு கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான்.